ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளேஸ். லாஸ்ட் எபிசோடில் பிளாக் லிஸ்ட் நம்பர் 7 கேஸ் அவரோட ஆல் ரேசஸ் ப்ளஸ் மைல்ஸ்டோன் கம்ப்ளீஷன் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் பிளாக் லிஸ்ட் நம்பர் 7 அதோட போலீஸ் சேஸ் பவுண்டி கம்ப்ளீஷன் அண்ட் பிளாக் லிஸ்ட் ரைவலோட ரேசஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க, அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பவுண்டி நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 2.5 லட்சத்துக்குள்ள பவுண்டி வேணும்னு நினைக்கிறேன். சிங்கிள் ஷாட்லேயே முடிக்க முடியுமான்னு பார்க்கலாங்க. வாங்கடா பார்த்துடலாம், நீங்களா நானான்ட்டு. கண்டிப்பாக லெவல் 1 நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே அவன் எங்கேயோ போகிறான் பாருங்க. ஸோ கடவுளே, அவனுங்க நம்மளை துரத்தவனுங்க பார்த்தா நம்ம அவனுங்களை துரத்த வேண்டியிருக்குது. லெவல் 1 தான் வருது, என் வயல் என்னென்னமோ வருது. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன்னு அமைதியாக இருக்கிறேன். இருங்க, இவனை இப்போதைக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், கூட இன்னொருத்தன் வரட்டுங்க, அந்த ஒன்று அவனை முடிச்சு விட்டுருலாம். இப்போவும் ஸ்லோ ஆகிட்டான். நானே போகிறதே 100 அந்த ரேஞ்சில் தான் போய். ஐயோ டெய்லி நான் சத்தியமாக ஒன்று அடிக்கலடா, அவன் மேலே இடிச்சு அவன் மேலே நான் வந்து சாவறான். இன்னொருத்தன் வந்துட்டாங்க, இருங்க இப்போ நம்ம முடிச்சு விட்றலாம். அப்படியே ரிவர்ஸில் வந்து ஐயோ இடிக்குதே, ஐயோ மறுபடியும் இடிக்குதே, நமக்கு வேலைக்கு ஆகல, நம்ம நேராகவே போய் இடிக்கலாங்க. கரெக்டாக நிற்கிறான் பாருங்க, கோடு செத்துட்டான். நான் 250 தான் கிடைக்கும். இன்னொருத்தன் வந்துட்டாங்க. அடுத்த இன்னொரு ஆள் வர்ற வரைக்கும் இவனை வச்சு கொஞ்சம் விட்டுவோம். அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஹீட் லெவல் 2 வந்துருவானுங்க. ஹீட் லெவல் 2 வந்துட்டானுங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ரோட் பிளாக்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இவனை அப்படியே கொஞ்சம் லைட்டாக மட்டும் அடித்து வச்சுக்கலாமா? வா 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 வா, லைட்டாக அப்படியே உரசி அப்படி லைட்டாக பா கரெக்டாக வர மாட்டேங்கிறான். வரா 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 லைட்டாக உரசி வச்சுக்கலாங்க. இதுக்கு மேலே டேமேஜ் பண்ண வேண்டாம். ஒரு லாரி வருது, இப்போ தினச்சா தள்ளிடலாம். வேண்டாம் விட்டுடலாம். ஆள் கிடைக்கலன்னா அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட் டைம் விளாட வேண்டியிருக்கும். இன்னொருத்தன் வந்துட்டாங்க, முடிச்சு விட்டுருக்கலாம் அவனை. தெரிஞ்சிருந்தா லேட்டாக வந்துட்டான். அவன் மேப்பில் காட்டின மாதிரி தெரியல, நான் கவனிக்கலையான்னு தெரியல. ஓகே, ஹீட் லெவல் 2 வரப்போகுதுங்க. ஹீட் லெவல் 2 வந்தால் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மூளை இல்லாத பசங்க, அவனுக்கு கொஞ்சம் மூளை உள்ள பசங்க. ஜஸ்ட் மிஸ், இடிச்சிடலான்னு பார்த்தேன். இடிச்சா பறந்துருப்பான் அந்த ஸ்பீடுக்கு. ஓகே, இப்போதைக்கு நம்ம பின்னாடி 2 பேர் வராங்க. ஒருத்தன் தான், ஆனால் இன்னும் முன்னாடி ஒருத்தாங்க. சூப்பர், இன்னும் ஒரு இடி, அவ்வளோதான். நைஸ், சூப்பர். அச்சிச்சோ, இவன் யாரு? நீ ஏன்டா குறுக்க வர? ஐயோ, இதில் அடிச்சிட்டாங்க. ஐயோ 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 ஐயோ, இடிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன ஒரே புகை மூட்டமாக இருக்குது. ஐயோ, கேப்பில் போயிடலான்னு பார்த்தேன். இங்கே அவனுங்களே முட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ கடவுளே, லெவல் 1 தான் அப்படி இருக்கானுங்க பார்த்தா லெவல் 2 அதிகமாக இருப்பானுங்க போல. ஹீட் லெவல் இப்போதைக்கு என் பின்னாடி ஒருத்தன் வரான், 2 பேர் வரானுங்க. ஓகே, ஓ இடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். லாரி இடிச்சு விடுவாங்க. ஐயோ ஐயோ, இன்னும் லாரி அந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் எனக்கு வந்து ஆப்போசிக்குது. ஐயோ எஸ்கேப் ஆயிடுறாடே, அப்பா எஸ்கேப் ஆயிடும். இன்னும் இடிச்சு விட்டுலாமா? அட்டா பாவி, வாடா வாடா வாடா. ஐயோ மறுபடியும் என்னங்க உள்ளே போக மாட்டேங்கிறான். நான் தான் கரெக்டாக ஓட்டலையா? என் கண்ணு தான் தெரியலையா? இருங்க பின்னாடி வந்துட்டு போவோம். இப்போ சென்டராக போயிட்டாங்க. கண்ணு சரியில்லையோ நமக்கு, முடிஞ்சான். ஐயோ, ஒருத்தன் தான் வந்தான், 2 பேர் வந்தாங்க, இன்னொருத்தன் காணும். ஐயோ, கூல் டவுன் வந்துருச்சுங்க. பிளாக் இருக்குங்க ரோடு. சூப்பர், அட்டி ரோடு ஸ்லோ மோஷன் அடிக்கும். ஒரு 2 பேரும் மறந்துட்டானுங்க. வேற லெவலு. இன்னும் ஒருத்தன் தானே இருக்கான், இருங்க அவனையும் முடிச்சு விட்ருவோம். நீ மட்டும் எதுக்கு தனியாக இருக்கிற? வா 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 வா, அட்டி போடு. முடிஞ்சாங்க அவனும். இன்னொரு மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது மைல்ஸ்டோன் போல இருக்கு. இன்னொரு சைடில் வராங்க, ரைட் சைடில். வா வா வாடா 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 வாடா. இன்னொரு பிளாக்குங்க பாருங்க, ரோட் பிளாக்காக வந்துக்கிட்டு இருக்குது. வேற லெவலில் 2 பேருமே ஃப்ரண்ட்ல அட்டி பறந்துட்டானுங்க. 2 பேருமே முடிஞ்சானுங்க. வேற லெவலு. என்ன ஒரே ரோட் பிளாக்காக வருது? லெவல் 2 தானே, அதுக்கே இத்தனையா? ஆக்சுவலாக 2 தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் தான் ஒரே ரோட் பிளாக் 2-3 டைம் அடித்தேன். ஒருத்த மட்டும் தான் பின்னாடி இப்போதைக்கு வரான். அவனும் ஸ்லோ ஆகிட்டாங்க. இருங்க வரானா? கார் ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. லைட் ஸ்பீடாக போகலனாலும் ஹெவியாக அட்டாக் பண்ணுது. பட் நம்ம லான்சர் வந்து போலீஸ் அட்டாக் எடுப்படலை. ஸ்பீடு இருக்குது, பட் அதுக்கு வந்து இந்த ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. இது பார்க்க கார் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது பார்த்தீங்களா?
அடிச்ச உடனே பறந்துடுறானுங்க ஸ்லோவாக அடித்தாலும். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட்லிங் ஆனால் போலீஸ் சேஸுக்கு சூப்பராக இருக்குது, அது குறை சொல்ல முடியாது. ஓகேங்க, லெவல் 3 வந்தாச்சு, ஹீட் லெவல். இனிமேல்லாம் கொஞ்சம் சூடு பிடிக்கும் ஆட்டம். இந்த ஹெலிகாப்டர்லாம் வர்றது 4லேயே வருவானுங்களா 5ல் வருவானுங்களா ஞாபகம் இல்லை. 5ல் தான் வருவானுங்கன்னு நினைக்கிறேன் ஹெலிகாப்டரில் சேஸ் பண்ணுறது. 4ம் இவனுங்களுமே தான் இன்னொருத்தன் வருவானா இருக்கும், அந்த ஸ்பைக் வச்சு வருவானுங்களா இருக்கும். 4னா அந்த ரோட் பிளாக்ல வந்து அந்த முள்ளுலாம் வச்சுருப்பானுங்கல்ல அந்த மாதிரி. இன்னொரு ரோட் பிளாக் இல்லைங்க, முன்னாடி ஒருத்தன் போயிட்டு இருக்கான் பாருங்க. அவன் எங்கே போகிறான், ரைட்டில் திரும்புறான்னு நினைக்கிறேன். ஐயோ இல்லைங்க, லெஃப்ட்டில். நான் ஒரு மேப் இப்படி டேனிங்கே இருக்கா, ரைட் நினச்சிட்டேன். இருங்க இங்கே அப்படியே ரொட்டேட் அப்படியே போகலாம் அந்த பக்கம். ஓகே சூப்பர். ஏதோ பிரிட்ஜுக்கு மேலே ஒரு ரூட் இருக்குது. ஐயோ அங்கே நான் நிறைய பேர் நிற்கிறானுங்க, வேணாம் எப்படி திருப்பிடும். ஐயோ இடிச்சிருக்கலாமோ, இடிச்சு ட்ரை பண்ணியிருக்கலாம். சரி ஓகே, வருவானுங்க, இன்னும் நிறைய பேர் வருவானுங்க. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், வருவானுங்க. ஐயோ ஐயோ பறந்துடலாம். ஏன்றுவானுங்க உடனே லைட்டாக நிப்பாட்டின உடனே. டோரே இல்லாமல் போயிட்டு இருக்கான் ஒருத்தன். சாவு போடு, செத்தானுங்க. வேற லெவல் அடி, லாரியோட சேர்த்து சமாதி கட்டியாச்சு அவனுக்கு. முன்னாடி பாருங்க எப்படி வரானுங்க, ஒரு வந்துட்டு இருக்கானுங்க ஈ வைக்கிற மாதிரி. எல்லாத்தையும் அடிச்சு விட்டு போவோம். இந்த நீயும் போ, முன்னாடி 2 பேர் இந்த பக்கம் போயிருக்கோம்னா எப்படி ஏமாத்திட்டேன். எங்க ஒரு ரோட் பிளாக்குங்க, ஸ்லோ மோஷனில் போட்டு அடிப்போம். இது பெரிய லெவலில் அடி ஹிட் ஆகலை, இருந்தாலும் ஒரு அடி நல்லா வாங்கியிருக்கான். ஹீட் லெவல் 3 முடிஞ்சிடும் போல இருக்கு, அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. 3 வாசிக்கு மேலே போயிடுச்சு. செத்துட்டான் லாரியில் 2500. வேற லெவலு. முடிச்சிடலாமா, எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச பவுண்டி நான் பர்சியூட்டே பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கிட்ட வந்துடுச்சு. ஸோ இத்தனை போலீஸ் அடிச்சு நொறுக்கி இருக்கோம், முடிச்சு பார்ப்போமே. முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பவுண்டி கம்ப்ளீட் எடுத்துன்னு வந்தது, இப்போ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரியாக கவனிக்கலையே. எனக்கு அங்கே ஒரு கூல் டவுன் இருக்குது, டக்குன்னு போயிட்டு ஹைடிங் பிளேஸ் இருக்குது, அதில் போயிட்டு டக்குன்னு கூல் டவுன் ஆயிடலாங்க. ஐயோ என்ன மறுபடியும் வந்துட்டானா, என்னங்க? இல்லை வரல. ஓகே அங்கே பிளாக் அது டக்குன்னு பார்த்துருக்கானுங்க. ஹைடிங் ஸ்பீடாக தான் ஆகுதுங்க. டக்குன்னு பவுண்டியை முடிச்சு அடுத்த நேராக கேஸோட கார் வேணுங்க. ஸ்னேக் பாபு காரு வேற லெவலில் இருந்துச்சு காரு. ஓகே தானே 151 என்ன கம்மியாக வருது, 221. ஐயோ 221 தான் வந்திருக்கு. 280 கிட்ட வேணுங்களா நமக்கு, 250 வேணுமோ? ஐயோ பார்ப்போம். இங்கே வரலைங்க. 6 80 16 56 ஒரு 25,000 பவுண்ட் 24,000 பவுண்டில் போயிடுச்சு பாருங்களேன். ஐயோ இதுக்காக இன்னொரு ரவுண்டு பவுண்டி இருக்கு. வாங்கடா டக்குன்னு. சே இன்னும் கொஞ்சம் ஒரு 2 பிளாக் உடச்சிருந்தோன்னா வந்திருக்குங்க. இவன் எங்கெங்க போகிறான், வரவும் மாட்டேங்கிறான். முன்னாடி ரோட்டில் தான் திரும்பி போவான் லூசு மாதிரி. இப்போ இங்கேயே நின்றுக்கிட்டான் பாருங்க. இவனுங்களை வச்சுக்கிட்டு நான் பவுண்டி எடுக்கிறதுக்குள்ள வா கொஞ்சம் அடுத்த ஒரு ஹீட் லெவல் 3ல் தாங்க இருக்குது. பரவாயில்லையே, 3ல் தான் இருக்குமா? நான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமே நினச்சேன். அப்போ அந்த இடத்துல வர்ற போலீஸ் மட்டும் அப்படி இருப்பான்னு நினைக்கிறேன். நீ உடைப்பான் கொஞ்சம் நிறைய பேர் வரட்டும். அதான் வந்துட்டான்ல ஒருத்தன் தான், இவன் தான் அப்போலேருந்து வந்துட்டு இருக்கான். இன்னொருத்த வந்துட்டாங்க. சூப்பர். ஐயோ மேலே இடிச்சிடலாம், இப்படி போயிடலாம். ஐயோ 2 பேர் அந்த பக்கம் போயிட்டானுங்க. இவங்க ரிவர்ஸில் வரும். போட்டு ரிவர்ஸ் ஷாட்டு செத்துட்டாங்க அடிச்சடியில். கார் பவரை பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு. ரிவர்ஸுக்கே செத்துட்டான். ஓ நீயும் சாகு. நேர் அடிச்சனால சாகலை, சைடில் அடிச்சுன்னா செத்துருப்பான். வரான். இவன் என் தள்ளுறா. அடுத்த பிளாக்குங்க, அதுக்குள்ளே பிளாக் வந்துருச்சு. போட்டு லாரி வேற வருது, செத்தாங்க அவன். பாப்பா முன்னாடி ஓடுங்க. வேற லெவல் 2 ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. செம்ம ஷாட்டு. ஆனால் ஐயோ அவனை அடிச்சிடலாம் பார்த்தேன். இந்த பக்கம் போயிடலாங்க. சாவு தப்பிச்சிட்டானே. இங்கே லாரி லைட்டாக தட்டி பார்ப்போம். ஐயோ நான் மட்டிக்கிட்டனே. ஐயோ போயிடுறா கேப் விட்றா லாரி. அப்பா ஆனால் தள்ளி விட்டுறலான்னு பார்த்தா நான் போய் மாட்ட பார்த்தேன். இன்னொரு பிளாக் வருதுங்க. போட்டு பறந்துட்டாங்க. வேற லெவல். எங்கே பாருங்க, எங்கே வராம இருங்க. மேலே ராக்கெட் வச்ச மாதிரி போயிட்டு இருக்கான் மேலே.
சூப்பர். ஹீட் லெவல் 4 வரப்போகுதுங்க. வேற லெவல் முடிச்சு விட்றலாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கும். ஹீட் லெவல் 4க்குலாம் போக வேண்டாம், நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அடுத்த ரேஸை பார்ப்போம். வரட்டும் எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சு விட்றலாம். சூப்பருங்க. அவ்வளோதான் முடிஞ்சானுங்க மொத்தமாக. ஒருத்த மட்டும் இருக்கான். வேணாம் அவன் அந்த பக்கம் தான் நமக்கு ஹைடிங் பிளேஸ் வரும். ஹீட் லெவல் 4 வந்துருச்சுங்க. அச்சோ வந்துருவானுங்களோ. ஐயோ நம்ம அடுத்த ரேஸில் பார்த்துக்கலாங்க. ஹீட் லெவல் 4லாம் கேஸை வின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்த பவுண்டிலாம் நம்ம முடிக்கும்போது கன்ஃபார்ம். ஐயோ அங்கே போலீஸ் இருக்காங்க. ஹீட் லெவல் 4ங்க. ஹெலிகாப்டரு ஹீட் லெவல் 4லேயே வந்துருமா? சூப்பர். அப்போ முடிஞ்சதுங்க. அவ்வளோதான். சூப்பருங்க. அப்போ நம்மளோட நெக்ஸ்ட் பிளாக் லிஸ்டோட போலீஸ் ஸ்டேஸ் வந்து வேற லெவலில் இருக்க போகுது. அதுக்கு நான் கேரண்டி, கேமும் கேரண்டி. ஓகே கேஸ் சோடியை முடிச்சிருவோமா? வாங்க போகலாம். ரேஸுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டார்ட். ரெண்டுமே ஸ்ப்ரிண்ட் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாம். 100% கம்ப்ளீஷன் மோடு தான். ஓடு போலீஸோட வராங்க. வருங்க. அது சும்மாவில் வந்து எஸ்கேப் ஆகி போகிறது காட்டுற பாருங்க. ஓடு. இந்த வருங்க மாஸ்க் காட்டிட்டு வரா. பெண் தானே, பெண் சாஃப்டாக இருப்பான்னு நினச்சிக்கிட்டீங்களா? அந்த மாதிரி ரெக்கார்டான கேள் போல இருக்கு. ரேஸுக்கு கரெக்டான டைம் கொண்டாலப்பா. ஓகேங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டு 100% கம்ப்ளீஷன் மோடு. கேஸ் கூட மெர்சிடஸ் பென்ஸு வச்சுருக்காங்க. ஐயோ டேனிங்கு இல்லை இது மெயின் ரோட் டேனிங் தாங்க. ஸ்பீடாகவே திரும்பிடலாம். ஸோ நம்ம கார் இப்போ ஓரளவுக்கு கையில் ஹேண்ட்லிங் நல்லா செட் ஆயிடுச்சு. பட் ஸ்பீடு தான் இல்லை. அதுதான் கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயமா இருக்குது. பார்த்துக்கலாம், போக பார்த்துக்கலாம். ஐயோ ஷார்ட் கட்டுங்க. சூப்பர். ஆக்சுவலாக இந்த காரோட அப்கிரேட் பண்ணுற இதை நான் ரெக்கார்ட் பண்ணேங்க. அது ஆக்சுவலாக போன எபிசோடு இதிலே ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அது இதில் போன வீடியோவில் போட நான் மறந்துட்டேன். பரவாயில்ல பார்த்துக்கோங்க. இதான் கார் அப்கிரேட் பண்ணாதுங்க. நான் கலர் மாற்றிட்டேன். அது வேறு காரை வச்சு விளாட்றேன்னு நினைக்காதீங்க. இது ஆக்சுவலாக போன எபிசோட்லேயே நான் போடலை, சொல்லியிருக்கணும். அதை நான் சொல்லலை. அதுதான் யோசித்தேன். போன எபிசோடு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னடா காரை அப்கிரேட் பண்ணது எதுவுமே நம்ம போடலையே அப்படின்னு நினச்சேன். அதுக்கு முந்தின வீடியோவில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணாமல் போயிட்டேன். ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார் ஹேண்ட்லிங்லாம் டேனிங்லாம் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பட் இந்த மாதிரி ஏறுற இடத்துல அப்புறம் அந்த ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் அந்த புல்லிங் பவர் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதுக்கெலாம் நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸ்பீடுக்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஒரு அளவுக்கு ஸ்பீடு போகும்போது நல்ல ஸ்பீடு இழுத்து கொடுக்குது. இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. இப்படி இருந்தும் 140 150 தான் போயிட்டு இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் கேஸோட கார் எப்படியாவது எடுத்து அவ்வளோ கார் என்ன ஸ்பீடில் போகுதுன்னு பார்க்கலாம். ஐயோ ஆனால் இது நல்ல பெரிய காருங்க. பார்க்க ஒரு தேர் மாதிரி இருக்குங்க. ஜம்முன்னு போய் அச்சிச்சோ இப்படி இடிச்சுட்டே போயிட்டு இருந்தா அவள் போயிடுவாளே. இந்த காரெல்லாம் கொஞ்சம் குட்டி காராக தான் இருக்குது. இது சும்மா வேறு லெவலில் இருக்குது இந்த காரை பார்க்கறதுக்கு. மஸ்டாங் ஜிடி இது பெரிய டர்னிங்க. இது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி திருப்பலாம். சூப்பரு. நம்ம இப்போதைக்கு லீடிங்கில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஐயோ எங்கேயோ போகுதுங்க ரோடு. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு இருக்கு. இங்கே ஒரு டேனிங். அப்பா திருப்பிட்டேன். சூப்பராக தான் டேனிங்லாம் பக்காவாக திரும்புதுங்க. அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. இது பாருங்க வேறு லெவலு. அதுமாதிரி பூஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. அடிச்ச உடனே நல்லா இழுத்து கொடுக்குது. புல்லிங் பவர் மட்டும் தான் அந்த காரில் கொஞ்சம் மைனஸு. மற்றபடி கார் பக்கா. டேர்னிங் அவ்வளோதான். இங்கே பாருங்க வேறு லெவலில் டேர்ன் ஆகுது. சூப்பர். முடிச்சாச்சுங்க. செம்ம. இதுமாதிரி டேனிங்காக வந்து அந்த காரை வச்சு ஈஸியாக வின் பண்ணிடலாங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் ரேஸ் வின் பண்ணிட்டோம். நான் கேஸோட கார் வாங்குறதுக்கு இன்னும் ஒரு ரேஸ் தான் பாக்கி இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் ரேஸு இதுவும் சேம் ஸ்ப்ரிண்ட் தான். 100% கம்ப்ளீஷன் மோடு. கொஞ்சம் டேனிங் சக்கரம். ஓகே எப்படி அப்படி அவ்வளோதான். வேறு லெவலில் போனது. இதில் கொஞ்சம் ஆப்போசிட்டில் நிறைய பேர் வருவானுங்க. கொஞ்சம் பார்த்து போகணுங்க. இந்த இடத்துல ஒருத்தந்தான் வரான். பரவாயில்ல. இதில் ஒரு டேனிங் வருது பெருசாக. இதில் ஐயோ இடிச்சிட்டேனே. பரவாயில்ல. ஏங்க அதில் இடிச்சுது? அதில் ஏதாவது இருந்துச்சான்னு கேப்பில் தானே திருப்பினேன்.
ஓ தெரியலையே. ஐயோ வந்துட்டு இருக்கானே, வந்துட்டு இருக்காளே, சாரி வந்துட்டு இருக்காளே. இந்த வலையை தட்டி விட்டு போலாங்க. ஐயோ கொஞ்சம் லேட்டாக தட்டி விட்டணும். இல்லைங்க மாட்டிக்கிட்டா. ஸ்லோ ஆயிட்டா இல்ல, போயிடலாம் நம்ம. ஸ்லோ ஆயிட்டா அந்த இடத்துல. அது கரெக்டாக ரோட்டில் வந்து விழுங்க. உடனே வருது டோனட்டு. அப்படிதான் சொல்லுவேன், அப்படிதான் வருது. அப்படியே விளையாண்டு பழகிருச்சுனால. டோனட் ஷாப் ஆக்சுவலாக அது. இது ஒரு பெரிய டேனிங் ஆச்சு. இதே டேனிங் போன ரேஸில் நம்ம பார்த்தோம்ல. ஐயோ புல்லில் திருப்பிட்டாங்க. இல்லை பரவாயில்ல, ஓகே ஓகே, ஓரளவுக்கு ஸ்டடி ஆயிடுச்சு காரு. கொஞ்சம் பெரிய டேனிங்கு. ஓகே அவ்வளோதான், சூப்பருங்க, வேறு லெவல் பண்ணியாச்சு. ஷார்ட்கட்லாம் வேண்டாம், அதில் போனால் பறந்துடும். பறந்தால் அப்படி ஸ்லோவாயிரும். ஓகே இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒரு டேனிங்க. ஐயோ இங்கே ஷார்ட்கட் வருதுங்க, இதுக்குள்ளே போயிடலாம். அதான் சூப்பர். இப்போ வேறு லெவல் காரு, தரமாக இருக்குது இந்த டேனிங்லலாம். ஓகே இதில் லெஃப்ட்டு. ஐயோ ஐயோ இந்த மாதிரி இடிச்சாவா வந்துருவாளே ஸ்பீடா. முன்னாடியே வந்துட்டு இருக்கா. இப்போ பின்னாடி தான் வரா ஒன்றும் பாருங்க. நைஸ். சம்மன்ல இடிக்காமலே போயிட்டேன். நேரோ ரோடு இடிக்காமலே திருப்பிட்டேன். ஐயோ இதில் அடிச்சனே, அதில் அடிக்காமல் போய். இல்லை ரொம்ப பின்னாடி தான் வரா ஆக்சுவலாக. இல்லை ஏங்க இதில் ஸ்பீடாக வராங்க. ஐயோ நம்ம கொஞ்சம் பார்த்து போவோங்க ஸ்பீடாக. ரொம்ப பின்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ டக்குன்னு அந்த இதில் கொஞ்சம் ஸ்பீடாக வந்த மாதிரி ஃபீலாச்சு. ஐயோ ஐயோ இப்படி இடிச்சிட்டே விட்டா வந்துருவாளே. ரோடு எங்கேயோ போய் எங்கேயோ திரும்புது. ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளோ பெரிய டேர்னிங் பாருங்க. இதில் அசால்ட்டாக திரும்பிடுச்சு வருங்க. செம. ஐயோ மேலே போக முடியாதோ. நான் கீழே இறங்குறதோ நினச்சிட்டேன். இது மேலே ஏரியெல்லாம் போகுது. ஐயோ இந்த டேர்னிங்காங்க, இந்த ஸ்னேக் பாபு டேர்னிங் எனக்கு வரவே வராதே. ஓரளவுக்கு பரவாயில்ல திருப்பிட்டேன். நைஸ். இதுதான் அதை விட கொஞ்சம் டேஞ்சரான டேர்னிங்கு. ஐயோ பின்னாடியே வந்துட்டானுங்க. இடிக்காம திருப்பிடுறா. ஐயோ சூப்பருங்க, வேற லெவல். ஐயோ இங்கே வந்து இடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அங்கே திருப்பிட்டேன். போயிரு. ஐயோ டே டாக்ஸி, உனக்கு வேற இடம் கிடைக்கலையாடா. வராளே ரேஸ் முடிய போதே. ஊஸ் இருக்கு, அழுத்திடுவோங்க. போடு இப்போ போட கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், செம பிச்சாச்சுங்க. கேஸ் காலி. ஓகே போனஸ் மார்க்கரில் இப்படியாச்சும் எடுத்துருவோங்க. டிஃபிட்டட். 2 மார்க்கர் செலக்ட் பண்ணணும். மேக்ஸிமம் கிடச்சிரும். 1 2 3 2 3 1 2 3 1 எடுக்கலாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர், ஃபஸ்ட்டே கிடச்சிருச்சு. வேறு லெவல். 2 ஓப்பன் பண்ணிடுவோம். லேவாம் இம்பவுண்டா. ஓகே நெக்ஸ்ட் பிளாக் லிஸ்ட் நம்பர் 6 பேரு மிங். ஓகே ரேசர் கெட்டப்பில் இருக்கிறான். ஓடு லேம்போ கல்லாடோ. இந்த காரு தாங்க தரமான காரு. அதாவது M3 GTRக்கு அப்புறம் BMW அப்புறம் வேற லெவல் காரு இந்த காரு. சரியான காருங்க. பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும். சவுண்டே அப்படி இருங்க. இவனங்க பிளாக் கலரில் வச்சிருக்கான் முட்டை. நம்ம வாங்கி நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாங்க. இந்த கலர் பெயிண்ட்லாம் அடிச்சு மசா மாற்றிடலாம். சும்மா முழுக்கிட்டுன்னு வச்சிருக்கான். வேற தரமான காருங்க இது. NFS சீரீஸில் கண்டிப்பாக எடுக்கிறோம். ஓகே எப்பவும் போல் நம்ம காரை எடுத்துட்டு கேஸோட கார் கிடச்சிருச்சு. அப்கிரேட் ஷாப்புக்கு போய் நம்ம அப்கிரேட் பண்ணிடலாங்க காரை. இந்த அளவுக்கு எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓட்டி ஓகே நல்லா தான் போகுதுங்க. இது கொஞ்சம் ஃபிளிட் ஸ்பீட்லாம் நல்லா இருக்குங்க. அப்கிரேட் பண்ணலாம், ஃபுல் அப்கிரேட் பண்ணிக்கலாம் எப்பவும் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கு வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி வர்ற அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா NFS சீரீஸை முடிச்சுட்டு வூல்வரின், டாம் ரைடர், பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா, பேட்மேன், ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி நம்ம நிறைய கேம்ஸ் லிஸ்ட்டு வச்சுருக்கோங்க. அதுதான் நம்ம அப்கமிங் டேஸில் விளையாட போகிறோம். வேறு லெவலில் கொண்டு போகிறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.